பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தகோடி பெருமக்களே, அருள்மிகு அண்ணன்மார் விஸ்வநாதர் திருக்கோவிலும் கம்பன் கலைக்கூடமும் இணைந்து வழங்குகின்ற 3வது ஆண்டு மார்கழி பெருவிழாவின் 18வது நாள் நிறைவு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் மரியாதைக்குரிய தம்பி கார்த்திகவனுடைய பக்தி இன்னிசையானது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாக நமது அண்ணன்மார் விஸ்வநாதர் திருக்கோவிலுடைய அரங்காவலர் அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை இங்கே மேடையில் அறிவிக்க இருக்கின்றோம். அதன் காரணமாக நமது அண்ணன்மார் திருக்கோவிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் தம்பி வசந்தகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைமை தம்பி ஜெகநாதன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். வார்டனுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இரா சேர்லாதன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா சேர்லாதன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். கம்பன் கலைக்கூடத்தினுடைய மரியாதைக்குரிய சகோதரி சந்திரபிரியா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இன்றைய பக்தி செய் வழங்குகின்ற மரியாதைக்குரிய தம்பி கார்த்திக் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தைவேல் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய பக்தி செய்யாளர் மரியாதைக்குரிய சகோதரி பானுமதி அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அரங்காவலர் குழு உறுப்பினர் கலைவாணி அவர்களை மேடை கிடைக்கின்றோம். கம்பன் கலைக்கூடமும் அருள்மிகு அண்ணன்மார் விஸ்வநாதர் திருக்கோவிலும் இணைந்து வழங்கிய மார்கழி பெருவிழாவின் 18வது நாளான இன்று இந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு அன்பிற்கினிய தம்பி ஜெகநாதன் அவர்களை தலைமையேற்க அழைக்கின்றோம். ஓட்டத்தால் பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் பேசுகிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தகோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அருள்மிகு அண்ணன்மார் விஸ்வநாதர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாகவும் இந்த மார்கழி மகா உற்சவ பெருவிழாவானது மார்கழி முதல் நாளிலிருந்து இன்று வரைக்கும் மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் நாளிலிருந்து இன்று வரைக்கும் தெய்வீக சொற்பொழிவு முதல் நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஆற்றிய அனைவருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நமது ஊர் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கம்பன் கலைக்கூடத்தின் சந்திரபிரியா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகின்றார். இல்லை, வரவேற்புரை சொல்கிறதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனிவே, இந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த நிகழ்வை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த திருக்கோவில் நிர்வாகத்தாருக்கும் விழா கமிட்டியாருக்கும் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த உடையாம்பாளையம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த அன்பின் நன்றிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை கட்டமைக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் மாதத்தில் 2 நிகழ்வுகளை நடத்திட்டுருக்கோம். அந்த 2 நிகழ்வுகளை நடத்துறதுக்குள்ளே எங்களுக்கு எப்படி நாங்கள் சிரமப்படுவோன்னு எனக்கும் அண்ணாவுக்கும் தான் தெரியும். ஆனால் அதையெல்லாமும் தாண்டி தொடர்ச்சியாக 18 நாட்கள் வெற்றிகரமாக இவ்வளவு பொருட்செலவில் இத்தனை பேரை சேர்த்து உட்கார வச்சு ஒரு விஷயம் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி, ஒரு நகரத்தின் மைய பகுதியில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்விற்கு இத்தனை பேர் தொடர்ச்சியாக வந்திருந்து எங்களையும் ஊக்கப்படுத்தி, வந்திருக்கும் பேச்சாளர்களையும் ஊக்கப்படுத்தி
இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பேரன்பின் நன்றிகளும் வணக்கங்களும். அதோட வரவேற்புரை சொல்ல சொன்னார் அண்ணா. எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறத தவிர எனக்கு பெருசாக வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அவர் செந்திலண்ணாலாம் வந்து பேச்சுக்குன்னே பிறந்தவர். அதனால் அவங்க எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். எனக்கு இங்கே பெருசாக என்னென்னா எல்லாத்துடைய முகங்களும் தெரியும், ஆனால் யாரையுமே பெருசாக பேர் தெரியாது. அதனால் மன்னிச்சுக்கோங்க, எல்லாரையும் வாங்கன்னு தான் சொல்கிறோம். இதோட நிறுத்தாமல் அடுத்த ஆண்டு வந்து இன்னும் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை கட்டமைச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ வந்து இன்னொரு வரவேற்புரையை இறுதி நாளில் நிகழ்த்துறதுக்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாகவே வந்துடுறேன். நீங்கள்லாம் பண்ணுற மாதிரி ஒரு 1 hour கூட வரவேற்புரை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக செந்திலண்ணாவிடமே மைக் கொடுக்கப்படுகிறது. அன்பிற்கினிய பெரியோர்களே, இன்றைய தினம் தம்பி கார்த்திகேயனுடைய பக்தி இசை என்றாலும் கூட கம்பன் கலைக்கூடமும் அன்னமார் திருக்கோவிலும் இணைந்து வழங்கிய மார்கழி பெருவிழாவுடைய நிறைவு நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நமது திருக்கோவிலுடைய அரங்காவலராக இருந்து சிறந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகள் அரங்காவலர் பணி ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு முன்பே கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் அருள்மிகு அண்ணன்மார் திருக்கோவிலுடைய டோனராக, உபயதாரராக இருந்து நமது திருக்கோவிலை திருப்பணி 1 கோடி ரூபாய் 1,94,00,000 ரூபாயில் திருப்பணியை மிகச் சிறப்பான முறையிலே நடத்தி முடித்தார். அதற்கு பின்பு நமது ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு 35 லட்சம் ரூபாய் ஊர் வசூலோடு இணைத்து நமது திருக்குடமுழுக்கு விழாவை ஒரு 68 லட்சம் ரூபாயிலே குடமுழுக்கு விழாவை சிறப்பான முறையிலே நடத்தி முடித்தார். அதற்கு பிறகு அந்த திருக்குடமுழுக்கு விழா முடிந்து சரியாக 5 அல்லது 6 மாத காலத்திற்குள்ளேயே ஒரு 39 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அண்ணன்மார் திருக்கோவிலுடைய திருவிழாவையும் சிறப்பான முறையிலே அருமையான முறையிலே அன்பு தம்பி அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். இதிலே எங்களுக்கெல்லாம் உள்ள பெருமை என்னவென்று சொன்னால், யாரை எந்த பொறுப்பில் நியமித்தால் அந்த பணி சிறப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் எல்லாம் கலந்து மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தைவேல் அவர்கள், அதுபோக எங்களோடு இருக்கிற இன்றைய ஆட்சியாளர்களிலே பொறுப்பாளராக இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒரே முடிவாக அன்பு தம்பி வசந்தகுமார் அவர்களை இந்த திருக்கோவிலுடைய அரங்காவலர்கள் தலைவராக நியமித்தோம். அவர்களோடு மரியாதைக்குரிய சகோதரி கலைவாணி அவர்களையும் காந்திநகர் மாணிக்கம் அவர்களையும் இணைத்து ஒரு மிகச்சிறந்த அரங்காவலர் குழு உருவாக்கி அதற்கு தலைவராக அன்பு தம்பி வசந்தகுமார் அவர்களை நியமித்தோம். அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் அவர்களை இங்கே நியமிக்கிற போது கட்டிவா என்றால் வெட்டி வருகிற அளவிலே மிகச்சிறந்த பணிகளை நாங்கள் நினைத்ததற்கு மேல் 200 மடங்கு சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற பணிக்கு இங்கே அவர் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று யாரெல்லாம் எண்ணினோமோ நாங்கள் எல்லாம் மிகச்சிறந்த முறையிலே மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அவர் பணிக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினிய இன்றைய தலைமையாளர் மரியாதைக்குரிய தம்பி குணசேகரன் அவர்களுக்கு அண்ணன் சிவகுமார் அவர்கள் கைத்தறியாட நினைக்கின்றார். ஜெகநாதன் அவர்களுக்கு அண்ணன் சிவகுமார் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியினுடைய மிகச்சிறந்த பக்தி இசை முழங்க இருக்கின்ற அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு அருமையண்ணன் தங்கராஜ் அவர்கள் கைத்தறியாட நினைக்கின்றார். அவரோடு இணைந்து பக்தி இசை முழங்க வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி பானுமதி அவர்களுக்கு அன்பிற்கினிய சகோதரி பானுமதி அவர்கள் கைத்தறியாட நினைக்கின்றார்.
அருள்மிகு அண்ணன்மார் விஸ்வநாதர் திருக்கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் தம்பி வசந்தகுமார் அவர்களுடைய துணைவியார் சரஸ்வதி அவர்களை மேடை கலைக்கின்றோம். மார்கழி பெருவிழாவில் 18 நாட்களாக மிகச்சிறந்த முறையிலே கம்பன் கலைக்கூடத்தின் சார்பிலே மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களுக்கு தலைப்பினையும் அமைத்து கொடுத்து மரியாதைக்குரிய ஐயா மருத்துவரோடு இணைந்து 18 நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இங்கிருந்து நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 11 மணியை நெருங்கிவிடும் அல்லது தாண்டிவிடும். அந்த அளவிலே இருந்தாலும் கூட கம்பன் கலைக்கூடத்திலே இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த அமைப்பின் பெயரை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தாலும் கம்பன் மீதும் தமிழ் மீதும் நல்லதொரு பற்று கொண்டிருக்கிற காரணத்தாலும் அன்பிற்கினிய சகோதரி அவர்கள் 18 நாட்களும் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையிலே வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரிக்கு மரியாதைக்குரிய சகோதரி சரஸ்வதி வசந்தகுமார் அவர்கள் கைத்தறி ஆடை அணிவிக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முன்னிலையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தைவேல் அவர்களுக்கு நமது திருக்கோவிலின் சார்பிலே கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது. அருள்மிகு அண்ணன்மார் திருக்கோவில் மட்டுமல்ல, அதை போலவே மிக பிரம்மாண்ட பொருட்செலவிலையும் பழமை வாய்ந்த அருள்மிகு திங்களூர் மாரியம்மன் திருக்கோயில் மிக எழுச்சியோடு பழமை மாறாமல் புதுப்பொலிவோடு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவிலே புனரமைத்து வருகிறார் அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் என்பதும், அது மட்டுமல்ல, நமது ஊரில் இருக்கிற கருவலூர் மாரியம்மன் திருக்கோயிலாக இருந்தாலும் எல்லை முனியப்பன் திருக்கோயிலாக இருந்தாலும் அது மட்டுமல்ல, குலதெய்வ கோயில்களுக்கும் கூட தினம்தோறும் மலர்களை வழங்கி பக்தி பரவசம் அடைகிற அன்பு தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சால்வியை அணிவிக்கின்றேன். தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாக கமிட்டியின் சார்பாக இந்த மாலை அன்பு மலையாக அணிவிக்கின்றோம். முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சேரலாதன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி யாமன்றறியேன் பராபரமே என்று சொல்லுகின்ற தாயுமானவரோட வழியிலே நின்று இன்றைக்கு நம் உடையாம்பாளையம் பகுதியிலே எல்லோரையும் மிக மகிழ்ச்சியாகவும் பக்தியாகவும் வைத்து கொள்ளுகின்ற நம்முடைய அண்ணன்மார் கோவிலினுடைய அறங்காவலர் பெருமரியாதைக்குரிய தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவாகவும், அதை போலவே கம்பன் கலைக்கூடமும் அண்ணன்மார் கோவிலினுடைய நிர்வாகமும் சேர்ந்து ஒரு 18 நாட்கள் மிகச்சிறந்த முறையிலே மார்கழி உற்சவத்தை நடத்தி அதிலே சொற்பொழிவுகளையும் பக்தி சொற்பொழிவுகளையும் நல்ல கருத்துகளையும் பரப்பி இந்த நல்ல நிகழ்வினுடைய இறுதி நாளாக ஒரு பக்தி இசையையும் அதை சிறப்பாக பாடக்கூடிய வளர்ந்து வருகிற பாடகர் அல்ல, தலை சிறந்த ஒரு இசைக்கலைஞர் பெருமரியாதைக்குரிய தம்பி கார்த்திக் அவருடைய பக்தி இசையோடு இன்றைக்கு ஒரு நிறைவு விழா. அதில் மிகச்சிறந்த ஒரு பாடகியாக இங்கே கலந்து கொண்டிருக்கிற பக்தி இசை பாடுகின்ற அன்புக்குரிய சகோதரி பானுமதி அவர்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் வசந்தகுமார் அவர்களுக்கு இது ஒரு பாராட்டு விழாவாக வைக்க வேண்டும். கம்பன் கலைக்கூடமும் அண்ணன்மார் கோயில் திருக்கோயிலும் சேர்ந்து நடத்தியிருக்கக்கூடிய இந்த சொற்பொழிவுகள் நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தது போல் 3 ஆண்டு காலத்திற்கு முன்பு நம்முடைய மருத்துவர் சுப்பிரமணியம் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு
பெருமரியாதைக்குரிய சகோதரி சந்திரபிரியா மேடம் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அதற்கு பிறகு அருமைக்குரிய தம்பி வசந்தகுமார்களிடத்திலே இப்படி அவர்கள் ஒரு பக்தி சொற்பொழிவு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு மருத்துவர் கேட்டது எங்களுக்கு ஒரு 10-25 நாட்காலிகள் ஒரு சின்ன மேடை அமைத்து கொடுங்கள், நாங்கள் அந்த பக்தியை பரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், சொற்பொழிவாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது அதற்கு பிறகு அந்த நிறைவு விழாவிலே பேசிய மருத்துவர் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய பொருட்செலவிலே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்த முடியுமா, நடத்தியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து நான் நன்றி பெருக்கோடு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வை மிகச்சிறப்பான முறையிலே நடத்தியிருக்கிற தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கும், அதை போலவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்றைக்கு 3வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது. மிகச்சிறப்பான பணிகள் அன்னமார் கோவிலையும் திங்களூர் கோவிலையும் அதையும் தாண்டி ஆன்மீக பணிகளும் பக்தி பணிகளும் மிகச்சிறப்பாக இன்றைக்கு ஊர் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. அது உரிய முறையோடு உரிய முறைதார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையோடு முறைதார்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை முறைகளையும் கொடுத்து எதையும் தாண்டி அறநிலைத்துறையிலே பெற வேண்டிய சில சட்ட ஆலோசனைகள் உரிமைகள் அதை தாண்டி அவர்களிடத்திலும் பெற வேண்டிய உத்தரவுகள் என்று இதை தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக முழுக்க ஒரு பெரிய ஆதியன கருத்தாவை போல முழுக்க ஒரு மடாதிபதியாகவே மாறி போயிருக்கிறார் அருமைக்குரிய தம்பி வசந்தகுமார் அவர்கள். மடாதிபதி என்று சொன்னால் தம்பி முழிச்சுப்பா அப்பேற்பட்ட மடாதிபதி அல்ல, இவர் தலை சிறந்த மடாதிபதி. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்களை இன்றைக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத அளவுக்கு ஒரு ஊருக்குள், காரணம் என்றால் கட்சி காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கும், நம்மிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் 10 பேர் அமர்ந்தால் அந்த இடத்திலே எத்தனை பிரச்சனைகள் வரும் என்று தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுவதென்றால் அவருடைய அணுகுமுறையும் அனுசரணையும் தான் என்கிற போது உண்மையிலே கோடிக்கணக்கான ரூபாய்களையும் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறதென்றால் அருமைக்குரிய தம்பி வசந்தகுமார் அவர்களை பாராட்டுகின்றோம். ஒவ்வொரு முறையும் மேடையிலே ஏறி அமருகிற போதெல்லாம் எங்களிடத்திலே ஒரு கூச்ச சுபாவம் எனக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியாது, வயதிலே பெரியவர்கள் என்னை போன்றவர்களுக்கு ஏன் இருக்குமென்றால் மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் பெரிய படித்தவர்கள் பெரிய மாணவர்களை உருவாக்கிய அன்புக்குரிய சிவகுமார் ஆசிரியர்கள் கீழே அமர்ந்திருக்கிற போது நாங்கள் மேலே இருக்கிறோமே என்கிற அந்த கூச்சம் எனக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கு அரசனுடைய திட்டங்களை அவர்கள் வீட்டுக்கே சென்று கொண்டு கொடுத்த அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை போன்றவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய முதலாளிகளோடு அமர்ந்து பேசக்கூடிய அண்ணன் தங்கராஜ் அவர்களை போன்று இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு வகையிலே உழைத்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கல்வியிலே சிறந்தவர்கள், பொருளாதாரத்திலே சிறந்தவர்கள், ஊருக்கு உழைத்தவர்கள் என்று எத்தனையோ பேர் மேடைக்கு கீழே இருந்து இவர்களை போன்றவர்களையெல்லாம் ஒரு துணையோடு இருந்து பெரிய காரியம் நடத்துவதற்கு நீங்கள் கொடுத்த முழு ஒத்துழைப்பு தான் இவ்வளவு பெரிய காரியத்திற்கு வெற்றி பெறுவதற்கு காரணம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்படுகிறேன். கம்பன் கலைக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண நிகழ்வெல்லாம் அல்ல, மேடைக்காக பேசுகிற நிகழ்வுகளும் அல்ல, சாதாரணமாக தோன்றுகிற எந்த ஒரு உலகத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய பிரளயங்களும் புரட்சிகளும் சாதாரணமாக தொடங்கப்பட்ட சின்ன விஷயங்களிலே இருந்துதான் மிகப்பெரிய புரட்சிகளும் மிகப்பெரிய போராட்டங்களும் அதையும் தாண்டிவிட்டு நாம் உலகத்திலே இன்றைக்கு பெரிய வரலாறாக படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் சாதாரணமாக தொடங்கப்பட்டது தான். அந்த சாதாரண நிகழ்வுகளில் இருந்துதான் மிகப்பெரிய பிரளயங்கள் வந்திருக்கிறது. கம்பன் கலைக்கூடத்தார் இன்றைக்கு மருத்துவர் இன்றைக்கு வரவில்லை, தாமதமாக வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகின்றேன், கம்பன் கலைக்கூடத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இது போன்ற ஒரு பக்தி சொற்பொழிவுகளையும் சொற்பொழிவாளர்களை கண்டறிவதற்குண்டான வாய்ப்புகளையும் உருவாக்குகிற போது இதிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு சின்ன தீப்பொறி என்றைக்காவது ஒரு நாள் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய தலைவனாக மாறுவதற்கு நீங்கள் களமமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. சாதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் அன்புக்குரிய எல்லா விஷயங்களையும்
தொடங்கிய அந்த அமைப்புகளில் இருந்து மட்டுமே நாம் பெரிய பெரிய நிகழ்வுகள் நடந்து விடாது. நீங்கள் உருவாக்கிய அமைப்புகளிலிருந்து புதிய புதிய சொற்பொழிவாளர்கள் பேசியிருக்கிறார்கள். சொற்பொழிவாளர்கள் பேசுவதை கேட்டு அதன் மூலமாக புத்துணர்ச்சி பெற்று புதிய பேச்சாளர்கள் வருவார்கள். அந்த பேச்சாளர்கள் மூலமாக பலர் ஈர்க்கப்பட்டு மிகப்பெரிய பேச்சாளர்கள் உருவாவார்கள். சாதாரண விவேகானந்தா வாசகசாலை என்கிற ஒரு இடத்தில் பேசிய ஒரு இளைஞன்தான் உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஹிட்லர் கூட தொட்டு பார்க்க தயங்கிய நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தோளுக்கு தோள் கொடுத்த முத்துராமலிங்க தேவர். அவருக்கு விவேகானந்த வாசகசாலையிலே தான் ஒரு 10 நிமிடம் பேசுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவர் பேச்சை கேட்டுவிட்டு 1 மணி நேரமாக நீடித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த தலைவர் தான் உலக வரலாற்றில் மிகச்சிறந்த சன் நெவர் செட் இந்த இங்கிலீஷ் எம்பையர் என்று சொல்லுவார்கள். சூரியன் அஸ்தமனமாகாத சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து பேரரசாங்கம் கண்டு பயந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய உற்ற நண்பன்தான் நம்முடைய முத்துராமலிங்க தேவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. வெரி மெனி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், தே ஆர் நத்திங் பட் டீலர்ஸ் என்று தொலைநோக்கு பார்வையோடு அரசியல் பொலிட்டிக்கல் லீடர்கள் அல்ல, பல பேர் அதில் டீலர்கள் என்ற சொன்ன தொலைநோக்கு சிந்தனையாளன் முத்துராமலிங்க தேவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆல் ஆர் நாட் பொலிட்டீசியன்ஸ், all are not politicians, they are giving something to the country, but the bad politicians they are expecting something to the country என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் யார் தன்னிடமிருந்து மக்களுக்கு கொடுக்கிறார்களோ தன்னிடம் இருப்பதை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள்தான் அரசியல்வாதிகள். ஆனால் மக்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அரசியல் வியாதிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக மாறினார் முத்துராமலிங்க தேவர் என்றால் அது விவேகானந்த வாசகசாலை கொடுத்த வாய்ப்பு என்கிற போது இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கின்றேன். சாதாரணமாக ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் மட்டுமே இருந்து கொண்டு உருவாக்குகிற இந்த சொற்பொழிவு கூட்டம் சாதாரண சொற்பொழிவு கூட்டம் அல்ல. இது இன்னொரு வருங்கால தலைமுறையை உருவாக்குவதற்குண்டான தளம். ஏனென்றால் இங்கே பேசுகின்ற போது அன்புக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுடைய பேரன் பவிஷத் அருமையான முறையிலே பேசுகிறான். நான் கேட்கின்றேன், மருத்துவர் ஒரு முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால், சந்திரபிரியா மேடம் ஒரு முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால், வசந்தகுமார் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தாமல் இருப்பார் என்றால் அந்த சிறு குழந்தைக்கினுடைய திறமை உள்ளுக்குள்ளேயே மறைந்து போயிருக்கும். இல்லை என்றால் களம்பரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டுமென்றால் அது போன்ற குழந்தைகள் நாளைக்கு சமுதாயத்திலே மிகச்சிறந்த சீர்திருத்தவாதிகளாக வருவதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்திருப்பது என்பது கம்பன் கலைக்கூடம் என்பது மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு கூட சொல்லுகின்றேன், சந்திரபிரியா மேடம் அவர்கள், கவிஞர் ஆறுமுகம் அவர்கள், அன்புக்குரிய ஆசிரியர் சிவகுமார் அவர்கள், அதை போலவே மருத்துவர்கள் அவர்களோடு சேர்ந்து ருவாந்திகா அவர்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட பல பேர் இருக்கலாம். ஆனால் இப்படி குறிப்பிட்ட பல பேருக்குள் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த முடியுமா நாளைக்கு என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். காரணம், உலக வரலாற்றில் இருபெரும் தலைவர்கள். அந்த இருபெரும் தலைவர்கள் என்கிற போது பிடல் காஸ்ட்ரோவையும் சே குவாராவையும் நாம் சொல்லுவோர்கள். அவர் சொன்னார், I start the revolution with 82 men. If I had to do it with again, I will do it with just 10 to 15 absolute faith. That does not means. பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறார் என்றால், நான் 82 பேரை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தேன். If I had to do it with again, இதை நான் மீண்டும் செய்வேன் என்று சொன்னால் I do it with just 10 to 15 absolute faith என்று சொல்லுகிறார். அதாவது சாதாரணமாக எண்ணிக்கை கணக்கிலே அல்ல, எண்ணங்கள் தான் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது பிடல் காஸ்ட்ரோ சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. எதையும் தாண்டி விட்டு சொல்லுகின்றேன், உலகத்தின் வரலாற்றில் கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் படித்திருக்கிற ஒரு செய்தி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இஸ்ரேல் என்கிற தேசத்திலிருந்து நம் இந்தியா இராணுவ தளவாடங்களை வாங்கி குவித்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அந்த இஸ்ரேல் என்கிற தேசம்
இயேசுநாதருடைய மறைவுக்கு பிறகு, விரட்டியடிக்கப்பட்டதற்கு பிறகு, இயேசுநாதருக்கு அங்கே எங்கேயும் இஸ்ரேலுக்கு தேசமே இல்லை. 2ஆம் உலகப் போருக்கு பின்புதான் ஒரு தேசம் உருவாக்கப்பட்டது. 4 பேர் மட்டுமே பேசி 8 பேருக்கு மட்டுமே சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டு 16 பேர் மட்டுமே அதை அங்கீகரித்து 8 பேருக்கு சுற்றி கொடுத்து அதில் 4 பேர் மட்டுமே அதை ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு பிறகு இப்படி ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா என்று எண்ணி பார்த்தபோது அதை சாதித்து காட்டிய பெருமை என்பது இஸ்ரேல் தேசத்தையே கட்டமைத்து விடுவர்களுக்கு உண்டு. ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுவது, மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை செய்திருக்கிறீர்கள். அதற்கு எப்பொழுது நன்றி சொல்ல வேண்டும் என்றால், எங்காவது ஒரு நாள் ஒரு பெரிய தலைவனாக வரக்கூடிய, சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் கழித்து பேசுகிற போது அவன் சொல்லுவான், எனக்கு மேடை அமைத்து கொடுத்தது கம்பன் கலைக்கூடம் என்கிற போதுதான் 50 ஆண்டு காலம் கழித்து உங்களுடைய பெயர் நிலைக்கும். இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஏதோ அறுக்கிறேன் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எனக்கு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே தான் பேசுகின்றேன். பட்டினத்தார் சொல்லுகிற போது சொல்லுவார், பிறந்ததெல்லாம் ஒரு நாள் இறக்கும், இறந்ததெல்லாம் பிறக்கும், தோன்றியதெல்லாம் மறையும், மறைந்ததெல்லாம் தோன்றும், பெருத்தனவெல்லாம் சிறுக்கும், சிறுத்தனவெல்லாம் பெருக்கும், உணர்ந்ததெல்லாம் மறக்கும், மறந்ததெல்லாம் உணரும், புணர்ந்ததெல்லாம் பிரியும், பிரிந்ததெல்லாம் புணரும், அருந்தியதெல்லாம் மனமாம், புனைந்தது அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பது உவப்பாம் என்று பட்டினத்தார் சொல்லுவார். உலகத்தில் எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் ஒரு நாள் அழியும், எதெல்லாம் ஒரு நாள் தோன்றியதோ அதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும், எதெல்லாம் ஒரு கட்டத்தில் சேர்ந்ததோ அதெல்லாம் ஒரு கட்டத்தில் பிரிந்து போகும். இப்படி எல்லாவற்றிலும் மாறி போகிற போது நிலையில்லாத வாழ்க்கையில் நிலை பெற்று நிற்பது என்பது என்றைக்கும் கலைகள்தான். கலைகளை தூக்கி பிடிக்கிற கம்பன் கலைக்கூடம் நிலைக்கும். கம்பன் கலைக்கூடம் நிலைக்கிற வரைக்கும் எங்கள் சுப்பிரமணிய மருத்துவருடைய புகழும் நீடித்து நிலைக்கும் நிலைக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, அருமையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிற வசந்தகுமார் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை இங்கே கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மேடை அமைத்தாலும் ஒரு இடத்திலே புலங்காகியத்தோடு பேசுகிறோம். பல பேர் பேசிக்கொள்வார்கள், எப்பொழுதும் லாலி பாடுவதையே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்களும் நானும் ஒரு வீட்டிலே ஒரு தங்கச்சிக்கு சேலை எடுத்து கொடுத்தாங்க கூட மூஞ்சி சுளிக்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஒரு அண்ணன் பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் கூட மூஞ்சி சுளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஊருக்கு எதையும் எதிர்பார்க்காமல் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்வதற்கு, பாராட்டுவதற்கு கூட மனமில்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே பிறந்து என்ன பயன்? நான் கேட்கிறேன், கோடிக்கணக்கான ரூபாய் அவர் மனைவிக்கும் எல்லா விதத்திலையும் யாராக இருந்தாலும் 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, பல கோடி ரூபாயை எடுத்து அதுவும் மாதக்கணக்கில் அல்ல, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிற போது கணவனுடைய இடத்திலே கணவன் நினைப்பதை சாதிக்கட்டும், அவருக்கு துணை நிற்போம், அவர் செய்வதை செய்யட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் அவர் நினைப்பதை செய்யட்டும் என்று அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி சரஸ்வதி அவர்களைத்தான் அவரை காட்டிலும் நாங்கள் போற்றுகின்றோம். வீராசாமி அவங்க கிட்டத்தான் இருக்கு. கத்தையாக பணத்தை எடுத்து கையில் எடுக்கிற போது ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா? நான் கேட்கிறேன், கல்லும் மண்ணும் கிரேனிலும் கோடிக்கா டன்னா கல் வந்து குவியுது. நான் எண்ணி பார்க்கின்றேன், ஒரே ஒரு மனிதன் மட்டுமே உருவாக்குகிற மிகப்பெரிய இந்த தளம். நான் தம்பி வசந்தகுமார் அவர்களை பெருமைக்காக சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 65 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலத்தில் நமக்குள்ளே கூட்டத்திலே பிரச்சனை இருந்தது, நமக்குள்ளே கட்சிக்குள்ளே பிரச்சனை இருந்தது, குழுவுக்குள்ளே பிரச்சனை இருந்தது, யார் நடத்துவதென்று. ஆனால் எந்த விதமான சங்கடங்களும் இல்லை, செழிப்புகளும் இல்லை, சண்டையும் இல்லை. 2 கோடி ரூபாயிலே கட்டணங்களும் முடிக்கப்பட்டு விட்டது. ஒரு பிரச்சனை கூட இல்லாத அளவுக்கு குடமுழுக்கும் முடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது நான் உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை போலும் அதான் அடுத்தடுத்த திருவிழாக்கள், இதை தாண்டி இங்கு மட்டுமல்ல, கிணத்துக்கடவு தாண்டி அவருடைய புகழ் சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய சீதை கோயிலுக்கு கூட அவருடைய புகழ் பரவி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் இன்றைக்கு பணம்தான் என்பதை நான் மறுக்கவில்லை. தம்பி வசந்த் அவர்கள் மீது எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இல்லையெல்லாம் என்று சொல்ல முடியாது. பணம் கொடுக்கிற விஷயத்தில் பெரிய கருத்து வேறுபாடு எனக்கும் அவருக்கும் வரும். ஏனென்றால் கோடிக்கணக்கான ரூபாயை வைத்திருக்கக்கூடிய நீ பெரிய ஒரு தொழிற்சாலையை தொடங்கு,
ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடு. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தொழிலை விருத்தி செய்கிற போது இப்படி நிச்சயமாக சொல்லுகின்றேன், பின்னால் வரக்கூடியவர்கள் யாரும் உனக்கு பூமாலை போடுவதில்லை என்று நானே சொல்லுகின்றேன். காரணம் என்னவென்றால், இதற்கு முன்பு ஒரு கோயில் கட்டியிருப்பார்கள். யாராவது நினைத்து பார்க்கிறோமா? நினச்சி பார்க்கல. மாரியம்மன் கோயில் நடந்தது, யாராவது நினைத்தார்களா? மருந்துக்கு ஒருவரை கூப்பிட்டு வந்து மாலை ஓட்டோமே. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் செய்து போகிற போது இந்த தலைமுறை கடந்து போகிறது, எல்லாம் மறந்து போகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், கால ஓட்டத்தில் எல்லாம் கரைந்து போகலாம். வாகாடர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அஜந்தாவினுடைய குகையிலே இருக்கக்கூடிய, எல்லோராவிலே இருக்கக்கூடிய அந்த சித்திரங்களை நாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போலவே நெபுகட் நெசார் உருவாக்கி இருக்கக்கூடிய பாபிலோனியனுடைய தொங்கும் தோட்டங்களை நாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ராஜராஜ சோழன் கட்டியிருக்கக்கூடிய தஞ்சை கோபுரத்தை பெருமையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிய ராஜேந்திரனை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தையே உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க தேசத்தில் அந்த வெள்ளை மாளிகை உருவாக்கிய ஜேம்ஸ் கோபனை பற்றி இன்றைக்கும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லுகின்றேன், இஸ்லாத்தாக இருந்தாலும் கூட நம்முடைய தாஜ்மஹாலை கட்டி முடித்து பிற்காலத்திலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் கூட ஷாஜகானை இன்றைக்கு 300-400 ஆண்டு காலம் கழித்து நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்லுகிற போது, வசந்தகுமார் அவர்களே, இன்றைக்கு உங்களை தூற்றலாம், நினைக்காமல் போகலாம். ஆனால் வரலாறு என்று வருகிற போது 10 தலைமுறைகளை தாண்டி இந்த கோயில் நிற்கிற போது அதை வசந்தகுமார் தான் கட்டினான் என்கிற போது கொடுத்த உங்களுக்கு பெருமையும் அதனுடைய புகழும் நிலைக்கும். வாழ்க உங்கள் குடும்பம், வாழ்க உங்கள் சிறப்பான ஆன்மீக பணி என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிச்சயமாக சொல்லுகின்றேன், இத்தனை பணிகளுக்கும் காரணம் உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு, அரவணைப்பு, மற்றவர்களை சிறிய வயதில் இருக்கக்கூடியவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு. உங்கள் இடத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன், உங்கள் வயதிற்கு வருகிற போது உங்களைப் போலவே இருந்து மற்றவர்களை ஊக்குவிக்க கற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது திருக்கோயிலுடைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற ஐடி கம்பெனி நிர்வாகி மரியாதைக்குரிய கவிதா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரி கவிதா அவர்களுக்கு நமது சரஸ்வதி வசந்தகுமார் அவர்கள் கைத்தறி அடைய வைக்கின்றார். அடுத்து அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துகின்றார். தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு நமது மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா சேர்லாதன் அவர்கள் கைத்தறி அடைய வைக்கின்றார். தம்பி வசந்தகுமார் அவர்களை வாழ்த்தி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சேர்லாதன் அவர்கள் கைத்தறி அடைய வைக்கின்றார். அன்பிற்கினிய அண்ணன் ஆசிரியர் சிவகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார். அன்பிற்கினிய அண்ணன் குழந்தைவேல் அவர்கள் அன்பிற்கினிய தம்பி ஜெகநாதன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கராஜ் அவர்கள் தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு கைத்தறி அடைய வைக்கின்றார். அன்பிற்கினிய அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் அன்பிற்கினிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் கைத்தறி அடைய வைக்கின்றார். அன்பிற்கினிய அண்ணன் வஉசி விஸ்வநாதன் அவர்கள் கைத்தறி அடைய வைக்கின்றார். அன்பிற்கினிய சகோதரர் கிட்ராஜ் அவர்கள்
அன்பிற்கினிய அண்ணன் குணசேகரன் அவர்கள் வாழ்த்தி கைத்தறி அடைய வைக்கின்றார். அன்பிற்கினிய சகோதரர், அன்பிற்கினிய மாமன் மாப்பிள்ளைக்கு சந்தனமாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். அன்பிற்கினிய சகோதரர் பழனிசாமி அவர்கள் தனது மச்சானுக்கு கைத்தறி அடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அன்பிற்கினிய சகோதரர் வாசுதேவன் அவர்கள் அன்பிற்கினிய தம்பி கிருஷ்ணகுமார் அவர்கள் தம்பி வசந்தகுமார் அவர்களோடு கடந்த 2 ஆண்டுகளாக அறங்காவலர் குழுவிலே அறங்காவலர் குழு உறுப்பினராக இணைந்து மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றிய அன்பிற்கினிய சகோதரி கலைவாணி அவர்கள் தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கு கைத்தறி அடை வைக்கின்றார். அன்பிற்கினிய அண்ணன் பரமேஸ்வரன் அவர்கள் தம்பிக்கு சந்தனமாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் அவர்களை அறங்காவலராக நியமித்தால் மிகச்சிறந்த முறையிலே இந்த கோயில்கள் வளம் பெறும் வலிமை பெறும் என்கிற அளவிலே அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமார் அவர்களினுடைய தேர்வு மிகச் சரியான தேர்வு என்பதை நமது அறங்காவலர் குழுவுக்கு பரிந்துரை செய்த மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா சேரலாதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தைவேல் அவர்கள் கைத்தறி அடை வைக்கின்றார்கள். அன்பிற்கினிய அண்ணன் சிவகுமார் அவர்கள் அன்பிற்கினிய அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் தம்பிக்கு அண்ணன் சால்வை அணிவிக்கின்றார். எப்பொழுதுமே அனைவருக்குமே இந்த 18 நாட்களும் துண்டும் சால்வையும் வாங்கி மாலையும் வாங்கி கொடுத்த நமது சகோதரர் 18 நாள் நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்தளித்த தம்பி செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாகவும் எங்கிருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அப்படியே ரிமோட் மூலமாகவே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு அவர் இல்லாத பொழுதும் இருக்கிற மாதிரியே எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டு எத்தனை சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அத்தனையும் அருமையாக சமாளித்து வந்த சீரும் சிறப்புமாக நடத்திய ஒருங்கிணைப்பாளர் தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு சண்முக சுந்தரம் அவர்கள் சால்வை அணிவிப்பார். செந்தில்குமார் அவர்களுக்கு நான் இந்த சால்வை அணிவிக்கின்றேன். அடுத்தபடியாக மாணிக்கராஜ் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். நீங்கள் மேடத்துக்கு சந்திரபிரியா மேடம் கம்பன் கலைக்கூடத்தின் எங்களுடைய சிறந்த செயலர் சந்திரபிரியா அவர்களுக்கு அண்ணன் குழந்தைவேல் அவர்கள் அருமுகண்ணன் அவர்கள் வரவும் அவர் அதாவது நாம் வந்து கேட்கறதுக்கு வந்து அந்த கரெக்டான நேரத்துக்கு இங்கே உள்ளூர்லேருந்துட்டு நம்ம வர்றது சிரமமாக இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் தூரம் தொலைவிலேருந்து இங்கே வந்து 18 நாளுங்க படாத பாடுபட்டு நம்மளை எல்லாம் சிறந்த சொற்பொழிவு கேட்க வைத்த அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அமைத்து கொடுத்த தம்பி வசந்தகுமார் அவர்களுக்கும் மிக்க மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தம்பி மேலும் மேலும் சிறப்பாகவும் பணியாற்றிடவும் தம்பி சேரலாதன் அவர்கள் கூறியது போக குடும்பத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் எல்லாம் நடக்கும். எனவே திருமதி சரஸ்வதி வசந்தகுமார் அவர்களுக்கு கைத்தறி அடை அளிக்கப்படுது. சரி, செந்தில்குமார் அவர்களுக்கு
நமது சீனிவாச அண்ணன் சால்வை இணைக்கிறார். செந்தில்குமார் அவர்களுக்கு நமது தங்கராஜ் அண்ணன் சால்வை இணைக்கிறார். நமது பழனிசாமி அண்ணன் அவர்கள் கம்பன் கலைக்கூடத்தின் செயலாளர் சந்திரபிரியா மேடம் அவர்களுக்கு நமது பழனிசாமி அண்ணன் அவர்கள் சால்வினைக்கு கவனிப்பார். அன்பிற்கினிய அண்ணன் சிவகுமார் அவர்கள் கூறியதைப் போல 18 நாட்களும் கைத்தறி ஆடை ஒரு நாள் கூட நான் வாங்கி வரவில்லை. அன்பிற்கினிய சகோதரி சரஸ்வதி தான் அத்தனை பேருக்கும் உண்டான கைத்தறி ஆடைகள் மட்டுமல்ல, மலை மாலைகளிலிருந்து திருக்கோவிலில் கடவுளர்களுக்குண்டான மாலைகளிலிருந்து அத்தனையும் அவரது இல்லத்திலே இருந்து தயாரித்து அனுப்புவர்கள் மரியாதைக்குரிய சகோதரி சரஸ்வதி என்பதை தெரிவித்து, மரியாதைக்குரிய சரஸ்வதி அவர்களுக்கு நமது திருக்கோவிலின் சார்பாக கைத்தறி அன்பிற்கினிய சகோதரி கௌசல்யா அவர்கள், அன்பிற்கினிய சரஸ்வதி அவர்களுக்கு, மரியாதைக்குரிய சகோதரி சரஸ்வதி அவர்களுக்கு நமது திருக்கோவிலின் சார்பாக, அன்பிற்கினிய தம்பி வசந்தகுமாருக்கும் எங்களுக்கும் பல நேரத்திலே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற போதெல்லாம் எங்கள் பக்கம் நின்று பேசுகிற அன்பிற்கினிய சகோதரி சரஸ்வதி அவர்களுக்கு என்னுடைய சார்பாக கைத்தறி ஆடை அணிவிக்கின்றேன். மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா சேரலாதன் அவர்கள் அன்பிற்கினிய சகோதரி சரஸ்வதி வசந்தகுமார் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கின்றார். அடுத்து கம்பன் கலைக்கூடத்தார் கடந்த 18 நாட்களாக இங்கே நடைபெற்ற மார்கழி பெருவிழாவின் நிகழ்ச்சியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அண்ணன் சரஸ்வதி அவர்களை ரொம்ப போற்றி போற்றி பாதுகாத்து பாராட்டிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்னா, சரஸ்வதியே இங்கே லக்ஷ்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் அண்ணன் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. சிறப்பினை பெற்றவர்களுக்கும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எங்களுடைய சின்ன இதாக நன்றி தெரிவித்தலாக மருத்துவர் அவர்களின் சார்பிலும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பிலும் திரு வசந்தகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திரு இரா செயலராதன் அவர்களுக்கு. எல்லாரும் அதையே தானே சொல்லிட்டு இருக்காங்க, அவர் பேரே மறந்துடும் அவருக்கு, அதனால நான் பேர் சொல்லியே சொல்றேன். திருமதி கீதா செயலராதன் அவர்களுக்கு. நீங்களே போடுங்கண்ணா. இவர் தான் இப்போதைய மாமன்ற உறுப்பினர். அண்ணன் திரு குழந்தைவேல் அவர்களுக்கு. அடுத்ததாக அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு. அண்ணா வாங்க 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 சீக்கிரம். அண்ணன் திரு மாணிக்கராஜ் அவர்கள். அண்ணன் திரு சண்முக சுந்தரம் அவர்கள். திரு ஏ பழனிசாமி அவர்கள். திரு வாசுதேவன் அவர்கள். அண்ணன் திரு விஓசி விஸ்வநாதன் அவர்கள். தம்பி கிருஷ்ணகுமார் அவர்கள். அண்ணா இது யாரு? அண்ணா இவர் லாஸ்ட் யாரு? சின்ராஜா கிட்ராஜ் அவர்கள். திரு கிட்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஆமா அவருக்கும் தான், அவர் எழுதாம கொடுத்துட்டாரு, அது அவருடைய பெருந்தன்மை. இருந்தாலும் இந்த 18 நாட்களும் எங்களோட தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த அண்ணன் திரு செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
சிறப்பினை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் நன்றி. எடுத்துட்டு வாங்க. அரங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர் தலைவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. உறுப்பினர் அவர்கள் திருமதி கலைவாணி அவர்களுக்கு. ஏன்னா இங்க எங்களுக்கு லிஸ்ட் எதுவும் பெருசா தெரியாது. யார் பேர் விடுபட்டு இருந்தாலும் அதற்கு காரணம் செந்திலண்ணன் தான்றதையும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். திரு பரமேஸ்வரன் அவர்கள் இருக்கு. அண்ணன் திரு கோவிந்தராஜ் அவர்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள், அவங்களுக்கு லாஸ்ட்ல திரு சீனிவாசன் அவர்கள். அன்பு சகோதரர் வசந்தகுமார் அவர்களின் வாரிசும், வா தம்பி உன்னதான், அப்புறம் உன்னுடைய உற்ற துணை, வா நீயும் வா, தருண் கிரண் வாங்க. இறுதியாக லக்ஷ்மியான சரஸ்வதிக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஓனர் ஆஃப் வசந்தகுமார் சார். மிக்க மகிழ்ச்சி, பேரன்பின் நன்றிகள். யார்? குணசேகரன், திரு குணசேகரன் அவர்கள். திரு ராஜேந்திரன் அவர்கள். அனைவருக்கும் பேரன்பின் நன்றிகள். அன்பிற்கினிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களுக்கு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார். பேரன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தகோடி பெருமக்களே, இன்றைய தினம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நமது உடையாம்பாளையம் பகுதியில் சிறப்பு வாய்ந்த கோயிலாக பேரூருக்கு இணையான விஸ்வநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைக்கு அத்தனை விழாக்களும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கோயிலினுடைய கும்பாபிஷேக விழாவை நமது பகுதியில் உள்ள தாய்மார்கள் மட்டுமல்ல அனைவரும் மெச்சும்படி மிக சிறப்பான முறையில் நடத்தி, அதற்கு பிறகு அன்னாபிஷேக விழாவாக இருந்தாலும் சரி, அது பிரதோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, அதை திருவிழா போல் நடத்தி காட்டிய அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களை வாழ்த்தி, அதே போல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் வருக வருகென வரவேற்று, இன்றைக்கு நமது உடையாம்பாளையம் பகுதியில் இருக்கின்ற கோயில்கள் மட்டுமல்ல, நமது சுற்றியுள்ள அத்தனை கோயில்களுக்கும் பொருளுதவி, நிதியுதவி, படித்தவர்களுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு நிதியுதவி, அதே போல் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு, விளையாட்டுத் துறையிலே இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு உதவி,
இப்படி எண்ணற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அறங்காவலர் குழு தலைவர். இன்றைக்கு இந்த உடையாம்பாளையம் பகுதியில் அருள்மிகு திங்களூர் மாரியம்மனுடைய திருக்கோயில் மிக சிறப்பான முறையில் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் நிர்வாகத்தில் பொறுப்பேற்று அந்த கோயில் திருவிழாக்கள் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அவர் நிர்வாகத்தில் இருக்கின்ற பொழுது முன்மண்டபத்தை கட்டி கொடுத்தார். ஏனென்று சொன்னால் அவராக இருந்தாலும் சரி, நாங்கள் நிர்வாகத்திற்கு வந்தபோதும் சரி, ஊருக்குள்ளே சென்று வசூல் செய்து அந்த பணத்திலே தான் அந்த திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்றது. முன்மண்டபம் கட்டினாலும் சரி, அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகள் போட்டதாலும் சரி, தழுக மரியாதைக்குரிய நம்மிடையே அவர் இல்லை, அன்பு சகோதரர் மாரியப்பன் அவர்கள். அந்த கோயிலிலே 15 ஆண்டுகளுக்கு மேல் அந்த கோயிலுடைய செயலாளராக இருந்து அந்த திருக்கோயிலுக்கு எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார். செந்தில் நிர்வாகத்தில் இருந்திருக்காரு. நான் இருக்கின்ற அந்த நிர்வாகத்திலே அவரோடு இணைந்து அவர் செயலாளராக பொறுப்பேற்று எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த தழுகு ரூம் கட்டப்பட்டது. மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் நிர்வாகத்தில் ஏற்படுத்திய போது அந்த முன்மண்டபத்திற்கு வாங்கிய கல்வெட்டுகள் எல்லாம் போடப்பட்டு மறைந்த ஐயா காவேட்டி நாயுடு அவர்கள், அதே போல் சிவலிங்கேஸ்வரர் அவர்கள், அதே போல் நமது ஐயா தோட்டம் கணேசன் ஐயா அவர்கள், அதே போல் தங்கமாயாண்டி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் நா பழனிசாமி அவர்கள், அதே போல் சேரலாதன் அவர்களுடைய தந்தையார் அருமையண்ணன் ஊ.க. ராமசாமி அவர்கள், பண்டார வேலனன் அவர்கள், அதே போல் எண்ணற்ற நமது ஊரைச் சேர்ந்த பெரியவர்களை எல்லாம் வைத்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக சகோதரர் மாரியப்பன் அவர்கள் அன்றைக்கு நடத்தினார்கள். அதற்கு பிறகு அன்பு சகோதரர் வசந்தகுமார் அவர்கள் நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கின்ற பொழுது 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், அதை உயர்த்தி 50,000, 1 லட்சம் ரூபாயாக கொடுத்தார். அப்பொழுது கணக்கில் இல்லாத பணமாக 5 லட்சம் 10 லட்சம் என்று செலவு செய்தார். நாங்கள் என்ன சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், இந்த நிர்வாகத்திற்கு உரியவன் தகுதியானவன் நீதான். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் வசூல் செய்து பணிகளை செய்கிறோம். நீ உழைத்து சம்பாதித்த உன் உழைப்பினால் சம்பாதித்த அந்த பணத்தை வைத்து செலவு செய்கிறாய். அப்பொழுதுக்கு அதற்கு தகுதியானவன் நீதான் என்று கூறி அவரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தோம். இன்றைக்கு அவர் உண்மையாக தன் உழைத்து சம்பாதித்த அத்தனை பணங்களையும் கொண்டு இன்றைக்கு வானுயர நமது உடையாம்பாளையத்தில் எந்த கட்டடம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று அதை கணக்கு செய்து அதற்கு அதைவிட பெரியதாக நமது அருள்மிகு திங்களூர் மாரியம்மனுடைய திருக்கோயில் உயர வேண்டும் என்று சொல்லி அந்த திருக்கோயிலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நான் பார்த்து வியந்த வள்ளல்களிலே நாம் பார்த்து வியந்து வரலாற்றிலே படித்திருக்கிறோம், எண்ணற்றவர்களை பார்த்திருக்கிறோம். ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள், அதே போல் மரியாதைக்குரிய வசந்தன் கோவினுடைய உரிமையாளர் வசந்தகுமார் அவர்கள், இன்றைக்கு இளைஞர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் படிப்பிலே மிகப்பெரிய உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள், அப்படி நாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மரியாதைக்குரிய இன்றைக்கு மறைந்து விட்டார். வாழும் வள்ளலாக கடையேழு வள்ளலாக வாழ்ந்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவருடைய புத்தகத்தை அன்பு சகோதரர் அறங்காவலர் குழு தலைவர் வசந்தகுமார் அவர்களுக்கு அன்பு அண்ணன் மாணிக்கராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு, அதே போல அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் வருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த புத்தகத்தை அறங்காவலர் குழு தலைவர் வசந்தகுமார் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இன்றைக்கு வானுயர அருள்மிகு திங்களூர் மாரியம்மனுடைய திருக்கோயிலை சிறப்பாக முன்னின்று செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் வசந்தகுமார் அவருக்கு சால்வை அணிவித்து என் சார்பிலேயும் என் உடன்பிறவா சகோதரனாக இருந்து எண்ணற்ற உதவிகளை செய்த அன்பு சகோதரர் மாரியப்பனுடைய நினைவாகவும் இங்கே வந்திருக்கின்ற நம்ம உடையாம்பாளையம் பெரியோர்கள் தாய்மார்களின் சார்பாகவும் அவருக்கு என்றைக்கும் அந்த திங்களூர் மாரியம்மனுடைய அருள் என்றைக்குமே இருக்கும் என்பதை சொல்லி அந்த அம்மாவினுடைய படத்தை அவருக்கு நினைவு பரிசாகவும் அவருக்கு சால்வை அணிவித்தும் அவருடைய பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும். ஏனென்று சொன்னால்
இன்றைக்கல்ல என்றைக்குமே அவரை போல் யாருனாலும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் வருகிறவர்கள் வசூல் பண்ணித்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவர் உடைத்து சம்பாதித்த பணத்தை வைத்து செய்திருக்கிறார். அதற்குரிய மனம் தகுதி அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவரை வாழ்த்தி என் சார்பிலேயும் நமது தாய்மார்கள் பெரியோர்களின் உடையாம்பளையம் நண்பர்களின் சார்பிலேயும் இந்த அன்பு பரிசை அவருக்கு அளிக்கின்றேன். நன்றி. அன்பிற்கினிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களுக்கு அருமையண்ணன் ஐயா கதிர்வேல் அவர்கள் சால்வி அணிவிக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சார்ந்த ராமர் கோயில் சார்பாகவும் ராமர் அறக்கட்டளையின் சார்பாகவும் திரு வசந்தகுமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வாழ்த்தி அவருக்கு அனுபவிக்கிறேன். அவர் மீண்டும் இந்த அறங்காவல் குழு தலைவராக வந்து நமது ஊரில் உள்ள அனைத்து நற்பணிகளும் சிறப்பாக நடத்தி கொடுப்பார் என்று எல்லாம் வல்ல ராமபிரானை வேண்டிக் கொள்கிறேன். அன்பிற்கினிய மாமா நாகராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய மிருதங்க வித்துவான் மரியாதைக்குரிய ஐயா நாகராஜ் அவர்கள். வாங்க மாமா. தம்பி பரந்தாமன் அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சேரலாதன் அவர்கள். தம்பி வசந்தகுமார் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துகின்றார். முடிஞ்சுதா? இல்லை, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் மைக் எடுத்து பேசலான்னு ரொம்ப ஆர்வமாக வர்றப்பெல்லாமே நீங்கள் எதுவும் மைக் தரதே இல்லை. கையில் வச்சுக்கணும். நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் நின்று கேட்டேன் இல்லையாண்ணா? லைவில் ஓடிட்டு இருக்குது. 2 பேர் வந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வர்ற வரைக்கும் அங்கே முடிக்க மாட்டாங்க. வாங்க, என்ன சொல்கிறது? அருள்மிகு அன்னமார் விஸ்வநாதர் திருக்கோயிலினுடைய மார்கழி உற்சவ நிகழ்ச்சியின் 18வது நிகழ்வில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய கம்பன் கலைக்கூடத்திற்கு மிக்க நன்றி. நிறையா பேசணும்னு சொல்லிட்டு நானும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு வர்றது, காலையிலேருந்து யோசிக்கிறது, சாயந்தரம் யோசிக்கிறது, நைட்டு யோசிக்கிறது. ஏன்னா நிறையா பேர் இந்த சேரில் உட்காந்து பேசி பார்த்துட்டாங்க. நம்மளுக்கும் ஒரு சில விஷயங்களை பேசணுன்னு ரொம்ப ஆசை. நம்மளும் பேசணுன்னு சொல்லி வர்றது, மேடம் பக்கத்தில் இருந்து டைம் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுங்காட்டிக்கு அவங்களோட நலன் கருதி கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் தாங்க மேடம், நான் டக்குன்னு முடிச்சிட்றேன். ஆமாம், அவ்வளோ நேரம் ரொம்ப தூரம் பேச மாட்டேன். ஆக்சுவலாக அன்னமார் கோவில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாலே அந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா பக்கமும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடையாம்பலையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா எந்த உடையாம்பலையோ
அங்கே கணபதி கட்டுக்கிற உடையாம்பாளையமா இல்லை சௌரியபாளைய உடையாம்பாளையமான்னு கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னமார் கோவில் இருக்கக்கூடிய உடையாம்பாளையமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த கோயில் வந்து வளர்ந்துருக்குது. இந்த கோயில் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சென்டென்ஸாக வந்து முடிக்கிறத விட இது ஒரு பெரிய மாறுதலுக்கு உண்டான ஒரு இடமா மாறி இருக்கு. அந்த மாறுதலுக்கு உண்டான இடங்களாக மாறுறப்போ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு வந்து ரொம்ப நாளாக நின்றுட்டுருக்கு, கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர்றப்போ நான் வந்து இதை வந்து சரி நாங்கள் எடுத்து இதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து எல்லோரும் கூடி ஊர் கூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை வந்து ஒப்படைச்சாங்க. அந்த பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இந்த பையன் நிலைநிறுத்திடுவானா, இதை வந்து சரிவர பண்ணிடுவாங்களா, இவங்க ஏதோ பேருக்காக வந்து ஏதோ காசு இருக்குது அதுங்காட்டிக்கு இவங்ககிட்ட வந்து இதை கொடுக்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 2 பெயிண்ட் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாழை மரத்தை கட்டி ஒரு பூஜை பண்ணி முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்தை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி தான் வந்து இந்த பொறுப்பை வந்து நிறையா பேர் பேசிய இடங்கள் அதிகம். எல்லா பக்கம் சுற்றி பேசின விஷயங்களும் நிறையா இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து ஏன் இந்த நிலைமையில் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வந்து பண்ணி நான் வந்து இங்கே எதுவும் பெருசாலாம் பண்ணிடுவலாம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் வந்து 2 தெய்வ வழிபாடு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. 2 வழிபாடு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணால் ஒரு தெய்வத்துக்கு விட்டு ஒரு தெய்வத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அது வந்து பெரிய சிக்கல்களையும் சிரமங்களையும் கொண்டு போய் விடும். நிறையா பேர் நான் இந்த கோயில் எடுக்கிறப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் எடுக்காதீங்க, அன்னமார் கோவிலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு படுகொலை பூமி, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சண்டைகள் சச்சரவுகள் இதே நிறைஞ்சே இருக்கும், இங்கே எப்போ வந்தாலும் பிரச்சனைக்குரிய இடமாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கெல்லாம் நிறையா நடந்திருக்கு, எல்லா விஷயத்துலையுமே நடந்திருக்கு. எந்த ஒரு சின்ன விஷயங்கள் எடுத்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் நிறையா போயிட்டு தான் இருந்திருக்கு. சரி, இது ஏன் இந்த கோயிலில் இந்த மாதிரிலாம் சண்டைகள் வருது, சச்சரவுகள் வருது, இதெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல நான் வந்து கோயிலை எடுத்தோம். கோயிலை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த திருமுறை பாடுறது, இந்த மாதிரி பன்னிசை முறைகள் பாடுறது, இந்த திருவாசகம் தேவாரம் பாடுறது, இது பற்றியெல்லாம் வந்து எனக்கு பாடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிஞ்சு என்ன பாடுறாங்கன்னு நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. ஆனால் சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ வந்து இது எதனால் வந்து இந்த விஷயத்தை நம்ம எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பார்க்குறப்போ நம்ம இங்கே வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருந்துச்சுன்னு இந்த வரலாறை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை பின்தொடர்ந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையினுடைய ஆய்வு, இந்த சிலை எத்தனை வருஷத்துக்கு உண்டான பழமைக்கு உட்பட்டது, அதுபோக சிவன் எத்தனை வருஷத்து பழமைக்கு உட்பட்டவர், அதுக்காக இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அது என்ன முறையில் வந்து இந்த கோயிலெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, அதுக்கெல்லாம் என்னென்ன வந்து சரியாக நடந்திருக்கு, என்னென்ன தவறுதலாக நடந்திருக்கு, இதெல்லாம் எப்படி வந்து இதை ஆகமப்படுத்துறது, எப்படி விதிமுறைப்படுத்துறது. 28 ஆகமம்னு சொல்கிறாங்க. அந்த 28 ஆகமம் என்னென்ன, ஒரு நேராக போகிறோம்னா தஞ்சாவூர் கோயில் போனால் தஞ்சாவூர் கோயிலை பார்த்திங்கன்னா மகுடாகமம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஆகமும் சொல்கிறாங்களே, இந்த ஆகமத்துக்கு என்ன நிகழ்வு என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து இந்த கோயில் எது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா யோசித்தோம். இப்போ பெருசாக எதுவும் யோசிக்கல, ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் கோயில், ஆல்ரெடி கட்டி வச்சுருக்குது. ஆனால் அனுமதி கிடைக்காது, அனுமதி இல்லை, இருக்கிற இடத்தையே வந்து சரிப்படுத்தணும், இல்லை உள்ளதையே வச்சு சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வில் தான் இந்த கோயில் எனக்கு வந்து கிடைச்சிது. அப்படி கிடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கோயிலினுடைய அறுதி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வர இருக்கக்கூடிய அறுதிகளை வந்து சரிப்படுத்தணும். அப்போ வந்து ஒரு கோயில்னால் எப்படி அறுதி சரிப்படுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருந்தெய்வ வழிபாடில் இருக்கிறது சிவன். அப்போ சிவனுடைய அளவு என்ன, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூலஸ்தானமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பெரியகாண்டி அம்மன். ஆனால் அந்த சாமியினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்லாண்டி அம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துலேயும், விசாலாட்சி அம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துலேயும் மருவிதான் இந்த பெயர்கள் இங்கே இருந்துச்சு. ஏன்னா அந்த சிலையினுடைய அமைப்பு, அந்த சிலையினுடைய வரலாறு, அந்த சிலையினுடைய பின்னணி, இது எல்லாம் போய் ஏன் இந்த சிலைக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ யாரும் தொன்று தொட்டு வரக்கூடிய வரலாறு கண்டினியூவாக சொல்கிறக்கோ கண்டினியூவாக வந்து அதுக்குண்டான எதுவுமே இல்லை. அப்போ சிலையினுடைய விஷயங்களை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த கோயிலில் வந்து யார் மூலமாக இருந்திருக்கிறாங்க, மூலவர் யாராக இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தான் சிவன் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருந்திருக்கு. இந்த கோயிலை உருவாக்கினங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாட்டில் ஒரு குலதெய்வம் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த கோயிலை உருவாக்கி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலவராக வந்து பெரியகாண்டி அம்மன் இருந்திருக்கிற. அப்படி
அதுக்கப்புறம் தான் சிவன் ஒரு 100 வருடம் கழித்து தான் வந்து சிவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த இடத்துல நடக்கிற பூஜை முறைகள் எல்லாம் சிவனை நோக்கியே பூஜைகள் இருக்கிறப்போ, என்னதான் நம்ம ஒரு பெருசாக வீடு கட்டி நம்மளே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்னொருத்தர் குடி வந்து அந்த குடிவர வீட்டை வந்து ஆக்கிரமிச்சாங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு பெரிய மன வலிமை இருக்குமோ அதே வலிமை இங்கே இருக்கிற கடவுள்களுக்கு இருக்குன்னு ஒரு மன ரீதியான செயல்பாட்டில் தான் போனோம். ஒரு ஆகம ரீதியாகவோ அல்லது ஒரு தெய்வீக சக்தி ரீதியாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்கெல்லாம் பாடுற மாதிரி திருமுறைகள் மூலமாகவோ இந்த மாதிரி எல்லாம் சமஸ்கிருதத்து மூலமாகவோ வேதங்கள் மூலமாகவோ எல்லாம் எதுவும் பண்ணல. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம இந்த இடத்துல பண்ணோம். சாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா பெரிகாண்டி அம்மன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு உண்டான இடம் வந்து இது அந்த அம்மாவோட இடம். அந்த அம்மாவுக்கு உண்டான இடத்தையும் கொடுக்கணும், அதே சமயம் பெருந்தெய்வ வழிபடக்கூடிய சிவனுக்கு உண்டான இடத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து முதல்ல வந்து அந்த அம்மாவுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் என்ன, அந்த அம்மாவினுடைய அளவுகள் என்ன, அந்த அம்மா அளவு சிவன் அளவு இதை வச்சு கோயிலினுடைய அளவுகளை எல்லாம் அறுதிப்படுத்துச்சு. அந்த அம்மாவினுடைய அளவை எப்படி எடுக்கிறதுனா இந்த அம்மாவனுடைய கால் பாகத்துலேருந்து நெத்தி பாகத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பாதாதிகாசத்துலேருந்து நெத்தி தூட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுகளை எடுத்து அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கோயிலினுடைய அவுட்ரு அளவுகளை சரிப்படுத்தி கோயில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்னிமூலை வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் தாழ்வான பகுதியாக இருந்துச்சு. இப்போ கன்னிமூலையை நம்ம சரிப்படுத்தணும். ஒரு வீட்டுக்கு நம்ம பார்க்குற மாதிரியே தான் இந்த கோயிலையும் நம்ம பார்த்தோம். கன்னிமூலைகளை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா கருவறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மாறி இருக்கு. நாளுக்கு நாள் யார் கமிட்டி இருந்தாங்களோ, யார் விழா இருந்தாங்களோ, யார் நிகழ்ச்சியில் இருந்தாங்களோ அவங்களாம் நாளுக்கு நாள் மாறுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பொருள்களை வந்து அவங்கள விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த இடத்த நிறையா மாற்றி தான் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி வச்சுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மூலவர் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் இருந்தார், அந்தால பெரியகாண்டி அம்மன் இருந்துச்சு, சென்டரில் கேப்பாக தான் இருந்துச்சு. அந்த கோயிலை சுற்றி வர மாதிரி கூடிய அமைப்பில் தான் இருக்குது. நான் அதுக்கெல்லாம் வந்து அந்த சென்டரில் இருக்கிற விசாலாட்சி அம்மனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் வரணும். இதுதான் வந்து ஆகமத்தில் சொல்லுது. ஒரு சிவன் கோயிலில் சிவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டிகேஸ்வரர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகமத்தில் இருக்குது. இப்போ அதை வந்து சரிபடுத்துறதுக்காக நாங்கள் நிறைய அதிகாரிகளை இவங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு எல்லா ஆகம விதி பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு நாள் இங்கே எல்லாமே முழுமையாலாம் வந்தாங்க. பட் என்னென்னா கோயிலை வந்து இடிக்க முடியாது, ஒரு கோயிலை வந்து பழங்காலத்து கோயிலை இடிக்க முடியாதுங்கிற ஒரு ரூல்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்குது. அது பிரகாரமே எல்லா செயல்பாடுகளும் போனங்காட்டிக்கு அதை வந்து முழுமையாக வாங்க முடியல. சரி இருக்கிற இடத்த சரி பண்ணுவா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ பின்னாடி வச்சுக்கிற வந்து தெய்வங்கள் எல்லாம் வந்து பரிவார தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதையெல்லாம் எடுத்துகிட்டு சிவனை மட்டும் மூலமாக ரெடி பண்ணிட்டு அந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விசாலாட்சி அம்மனா ஒரு காலத்தில் இருக்குது. அதாவது பெரிகாண்டி அம்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவும் ஒரு சிவனுடைய சம்சாரம் தான். அடுத்த அவதாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிகாண்டிய மாதிரி இருக்குது. சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய நாகம் வந்து ஒரு வரம் கேட்குது, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து உன் சம்சாரம் வந்து எனக்கு மகளாக பிறக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட வரலாறு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னமார் கோயிலினுடைய அன்னமார் கதையினுடைய வரலாறு. அப்போ ரெண்டுமே வந்து ஒரே இதாக இருக்கிறங்காட்டிக்கு அவங்ககிட்டயே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் இந்த பூ கேட்குற விஷயம் நம்ம எல்லோரும் பொதுவான மக்கள் வச்சிருக்கக்கூடிய விஷயந்தான். அப்படி அவங்ககிட்டயே பூ கேட்டு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் அந்த அம்மாவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வைக்கப்பட்டது. அந்த மாதிரி வச்சு கோயில் கருவறை அப்படின்னு எடுத்திங்கன்னா கருவறையில் நிறைய அளவுகள் மாறுதல். வர்றவங்களாம் ஒரு டைம் டைல்ஸ் ஒட்டுறது, ஒரு டைம் வந்து கல் ஓட்டுறது, ஒரு டைம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறையா கலவைகள் பூச்சி வைக்கிறதுன்ட்டு. இந்த மாதிரி அளவுகளை எல்லாம் ஒரு இன்ச்சு பை இன்ச்சா ஒரு சாமின்னா சாமிக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருவறைகளை சரிப்படுத்தி அதுக்குண்ட அனுமதிகளுக்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையாக சண்டைகள் பிடிச்சி, ஏன்னா கட்டிக்கிற கோயிலை வந்து சரிபடுத்துறதுக்கு யாரும் இது பண்ணவே மாட்டாங்க. அது மூலிமா அதையும் தாண்டி பெரிய அதிகாரிகளை பார்த்து சென்னையெல்லாம் போய் அவங்ககிட்டையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி அவர் ஒருத்தர் நம்ம மேலே இவ்வளோ டைம் இந்த பையன் சொல்கிறாருன்னு சொல்லி பரிதாபப்பட்டு அவர் சென்னையிலேருந்து அவரோட சொந்த காரு வச்சு நேராக கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி இங்கே வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னால் அவர் வந்து சுற்றி பார்த்துட்டு சரி இதையெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கங்க, நான் போய் அங்கே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தான் மண்டல சபதி, அதாவது தமிழ்நாட்டினுடைய மண்டல சபதி. அவர் வந்து இங்கே வந்து சரி பண்ணி பார்த்து அதை வந்து நம்மளுக்கு ஒரு அனுமதியாக கொடுத்தாரு. ஆனால் முறையான அனுமதியில் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஏன்னா இந்த கோயிலில் ஒரு அனுமதி அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு விஷயம் நடந்து என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் ஒரு சிக்கல்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உணர்ந்து ஒரு விஷயத்துக்கும் அனுமதிகள் வாங்கி ஒரு விஷயங்களை வந்து தெளிவுற பார்த்து அந்த சாமியினுடைய அளவுகளை எல்லாம் சரிப்படுத்தி அந்த சாமி வந்து ரெண்டாவது சிவன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்குது, பிளாக்மேன் 42 சாமி இங்கே இருக்குது. 42 சாமி பார்த்திங்கன்னா ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது, 3 சாமி வந்து ரெக்கார்டு இல்லாமல் இருக்குது. மொத்தமாக 42 சாமி இங்கே இருக்குதுங்க. இந்த 42 சாமியினுடைய அளவு வந்து சிவன் தான் பெருந்தெய்வம் இருக்கிறங்காட்டிக்கு அவர் என்ன உயரத்தில் இருக்கிறார். இங்கே கொண்டு போய் இருக்கிற எல்லா சாமியும் சிவன்கட்டிலிருந்து டியூப் லெவல், அதாவது ஒரு வீடு கட்டுறப்போ டியூப் லெவல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன உயரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை விட 1 இன்ச்சு கம்மியாக தான் இங்கே இருக்கிற எல்லா சாமியுமே பிரதிஷ்டை பண்ணிக்குது. இந்த சாமி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கையில் எடுத்து மருந்து வைக்கணும்னு சொல்லி தான் கேட்டோம்.
பட் ஒரு 10 டைம் வந்து சிவனையும் எடுத்து மருந்து வைக்கணும்னு சொல்லி கேட்குறப்போ சிவன் அனுமதியே தரல. சிவனையும் கையில் எடுத்துட்டு அவருக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு நான் மருந்து வச்சு முதலேருந்து பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அது எல்லாம் வந்து அனுமதி கேட்குறப்ப இல்லை அப்படி கொடுக்கவே இல்லை. நேராக கடைசியாக ஒரு 10 டைம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 10 டைம் கண்டினியூவாக எடுக்கிறோம். ஒரு நாள் டு ஒரு நாள் 2 நாள் 2 நாள் கழிச்சலாம். ஒரு தடவையும் கூட பூ மாறி வரவே இல்லை. எல்லாம் அந்த சிகப்பு பூவே தான் வந்துச்சு. இல்லை அனுமதி கிடையாது, எடுக்கக்கூடாதுன்ட்டு. கடைசியாக வந்து ஒரு முடிவு கண்டு அவர் சொன்னாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துருவோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் போய் ஜேசிவே பேசி கூப்பிட்டு வரோம். கூப்பிட்டு வந்து ஜேசி வந்துட்டு என்னங்கிறாரு, அவர் மனசில் என்ன தோணுச்சோ இல்லையோ இந்த சிவபெருமானுடைய அமைப்பு வந்து பெரிய அமைப்பு, இவர் ஒரு பெரிய சக்திக்குள்ள தெய்வம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் நேராக இங்கே வந்தார். நேராக வந்து அதை பார்த்தீங்கன்னா அவரும் வந்து என்னங்கிறாருன்னா, இதெல்லாம் பார்த்தா எல்லாமே சரிதான் இருக்குது தம்பி, இது வந்து இது ஏன் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க? இல்லை சாமி இந்த அளவுகள்லாம் மேலே மாறி இருக்குது, அவரை கரெக்டான ஒரு உயரத்துக்கு தூக்கி வச்சிடலாம் அப்படின்லாம் சொன்னப்போ அவர் அடுத்த நிமிஷமே சரி நம்ம அவரோட விஷயத்தை வந்து விளையாடக்கூடாது, அவர் ஒரு அக்னி பகவான், அவர்கிட்ட விளையாடக்கூடாது, பூ கேளுங்கன்னு அவரும் திருப்பி பூ கேட்குறாரு. அவர் பூ கேட்டும் பூ தரவே இல்லை. மறுபடியும் அதே சிகப்பு பூவே தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 16 டைம் எடுத்தும் 16 தடவையும் ஒரே பூ தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரோட அளவையே மூலமாக வச்சுட்டு அது மூலிமா இருக்கிற சாமிங்களுடைய அளவு எல்லாமே ஒரு சாமி மேலே ஒரு சாமிக்கு கீழே இந்த மாதிரி கண்டினியூவாக எல்லாம் மாறி மாறி இருந்துச்சு. அதை எல்லாமே தூக்கி அதை எல்லாமே நேர்படுத்தி வச்சு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கு கீழே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறது இந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம இருந்த அன்னமார் கோயில் இருக்கக்கூடிய சாமிக்கு கீழே இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நிறையா மாறுதல். அதையை வச்சு அதையவே திருப்பி வைக்கணுங்கிறது கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ். ஒரு சிலை எடுத்தால் அந்த சிலைக்குள்ள பழசில் என்ன இருக்கோ அதை வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நம்ம சிலையிலேருந்து எடுத்த ஐட்டங்களில் உள்ளுக்குள்ளே எடுத்த சிலையினுடைய ஐட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன இருக்கும், ஒரு காப்பர் இருக்கும், ஒரு தங்கம் இருக்கும், ஒரு வெள்ளி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம சாமி இங்கே இருந்த சாமியினுடைய இதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பும் கூட இருந்துச்சு. இரும்பும் கூட சாமி கீழே வச்சு இரும்பு சாமிக்கு கீழே வைக்கவே கூடாது. எல்லா விஷயம் நம்பிக்கை தான். நம்மளுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுள் தான் எல்லாமே அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் மூலிமா பார்த்திங்கன்னா இரும்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இன்றைக்கி திங்களூர் மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து எல்லாமே வளர்ச்சிக்குரிய விஷயமா நவரத்னங்களாக வச்சுது ஒன்று. அதே மாதிரி இந்த சாமிகளை எடுத்து இந்த சாமி கீழே இருக்கிற பொருள்களே எடுத்து கவர்மெண்ட்டுக்கார கூட சண்டை போட்டு அது கீழே இருக்கிற பொருளை வைக்க மாட்டோம், இது முறைப்படி தான் வைக்கணும்னு சொல்லி 48 நாள் பூஜையில் வச்சுருந்த பொருள்களெல்லாம் எடுத்து அது கீழே வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே தங்கம் வெள்ளி அதுபோக சிவனுக்கு வைரங்கள் இந்த மாதிரிலாம் தான் வச்சு இந்த சாமி கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே இருக்கிறவங்களை நிம்மதிப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படி இந்த கோயிலில் இருக்கிற சாமிகளை நிம்மதிப்படுத்தினா மட்டும்தான் எல்லா விஷயமே சரியாக நடக்கும் அப்படிங்கிறது முதல்ல உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையே ஆரம்பித்தோம். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல மூலமாக இருக்கக்கூடிய அந்த அம்மா பெரியகாண்டி அம்மன், அந்த அம்மா கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கல. இந்த கோயில் இந்த தடத்தில் பார்த்திங்கன்னா 1000 டைம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். எல்லா கோயிலினுடைய விழாவும் இந்த வழியாகவே போகும். ஒரு கரகம் போகும், குலதெய்வம் நோம்பி சாட்டினாலும் இங்கே தான் வருவாங்க, எந்த நோம்பி சாட்டினாலும் இந்த வழியே தான் போகும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்போயாவது ஒரு நோம்பி நடக்குமா, எப்போயாவது ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு மனசு இருந்தால் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்மளது நல்லது நடக்கணுமே, நம்மளும் எப்படி நடக்கணுமே அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இங்கே ஏங்கி தவிச்சு இருந்த சாமிகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்ததாக தான் எனக்குள்ளே ஒரு ஆள் மனசு இருந்துச்சு. அந்த ஆள் மனசில் பட்டது மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு பட்டதை வச்சு தான் அவங்களுக்கு எல்லாமே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு ஒரு மஞ்சள் பூசி ஒரு அலங்காரம் நடக்காது. என்னைக்கு இந்த கோயிலை வேலை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணமோ இன்றைக்கு வரைக்கும் அந்த மஞ்சள் முகம் கலையாமல் தான் இந்த அம்மாவை வச்சுருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு நிறங்களாக இருந்தாலும் அந்த அம்மாவை பார்க்குறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட, அதுக்கு கம்மல் போகிறதுலேருந்து கண்ணு வைக்கிறதுலேருந்து ஒரு கண்ணு மாற்றிட்டாங்கன்னா நான் ஜூம் பண்ணி பாட்டு கூப்பிட்டு சொல்லுவேன், தம்பிகளுக்கு தெரியும் அலங்காரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது திங்களூர் கோயிலில் பண்ணுவோம், கருவலூர் கோயிலில் பண்ணுவோம். இந்த கோயிலை அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதே இல்லை. நீங்கள் சும்மா மஞ்சள் வச்சு பூசினாலே அது அழகாகுது, சும்மா மஞ்சள் வச்சு இது பண்ணாலே அது அழகாகுது. ஏன்னா ரொம்ப நாளாக ஏங்கி உட்காண்டிருந்த ஒரு தெய்வங்கள்ங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அலங்காரத்துல எல்லாம் தெரிய வருது. ஒரு விஷயத்தையும் பார்த்து இந்த கோயிலில் வேலை செஞ்சுருக்கோம். இதையெல்லாம் ஏன் சொல்ல வர, ரொம்ப நேரமாக உட்காந்து இவங்களுக்கு டைம் இல்லாமல் இதையெல்லாம் ஏன் பேச வரேன்னா, இந்த கோயிலில் நடந்து இன்றைக்கி எல்லோரும் இங்கே உட்காந்தா இந்த கோயில் ஒரு நிம்மதி இருக்குது, இந்த கோயிலில் உட்காந்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சாமியை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டானது என்னென்ன வழி, நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்தால் அந்த வழியில் அவங்களுக்கு எப்படி நல்லதுப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த கோயில் எல்லாம் வேலை செஞ்சது எல்லாமே உணர்வுபூர்வமாக தான் செஞ்சது. எல்லாமே பிரம்மாண்டம், எல்லா மாலைகள் 100, மரியாதைகள் 100, கம்மல், அதுக்கு வாத்தியங்கள் 100, எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக போட்டு பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு நாளும் இத்தனை வருஷ காலமாக கிட்டத்தட்ட 60 வருஷ காலமாக இந்த கோயிலில் நோம்பி இல்லை, 100 வருஷ காலமாக தெளிவான கும்பாபிஷேகம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த கோயில் நோம்பி நடத்துறதாகட்டும் கும்பாபிஷேகம் நடத்துறதாகட்டும் ஒருத்தரோட நிகழ்ச்சிகளையும் ஒருத்தருடைய வருத்தங்களையும் நம்ம போய் தனித்தனியாக தீர்க்க முடியாது. சாமி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது தெளிவாக இருந்தால் இந்த ஊரும் தெளிவாகும். அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த அன்னமார் கோயில் நல்லா விருத்தி அடைஞ்சதுக்கப்புறம் மங்களமாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும். பல பேர் வந்து ஏதோ ஒரு இது இடத்துல எல்லாம் நின்று பார்த்து பேசி இது எங்களுது நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இப்போ இந்த கோயிலில் நாங்கள் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு போட்டி போடுறாங்க. ஆனால் இங்கே நெறிஞ்சுமுள் குத்திய இடமா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த இடம் இவ்வளோ விருத்தியாக இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குரிய எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்து 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 ஒரு விஷயமா செஞ்சங்காட்டி தான் இருக்குது. கும்பாபிஷேகம் அப்படின்னாலும் கூட இந்த இடத்துக்குரிய நிறையா விஷயங்கள் கும்பாபிஷேகத்தில் பண்ணியிருக்கோம். இந்த சாமிக்கு வந்து குலதெய்வ வழிபாடு இருக்குது, இந்த சாமி வந்து பெருந்தெய்வ வழிபாடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவன், அம்மன், பெருமாள் 3 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட சைவ வழிபாடு இருக்குது, வைணவ வழிபாடு இருக்குது, குலதெய்வ வழிபாடு இருக்குது. 3மே இருக்குது. 3 தெய்வம் இருக்கிறப்ப 3 தெய்வத்தை கேட்டால் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடலாம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பண்ணுறப்போ வந்து அது பெரிய சிரமத்துக்கு உள்ளாகும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கும்பாபிஷேகத்தில் யாகுண்டம் பண்ணது பார்த்திங்கன்னா 33 யாகுண்டம் உத்தமம் அப்படிங்கிற மாதிரியான யாகுண்டத்தை போட்டு தான் நம்ம அதை பண்ணியிருந்தோம். அந்த யாகுண்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஆட்களை வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆனாலும் பேசாமல் விட மாட்டேன்னா பேசிட்டு தான் வைப்பேன். சொல்ல வேண்டியது சொல்லாமல் விடவே மாட்டேன். நான் 18 நாளாக நானும் பேசுகிறது கேட்டிருக்கிறேன்ல, ஒரு 10 நிமிஷம் தான். அதுங்காட்டிக்கு வந்து பார்த்தியா என்னை பாதியில் பேசுகிறத மறக்க விட்டுட்டு நீங்கள். ஆமாம் மேடம், நானும் கண்டினியூவாக பேசிகிட்டு இருந்தேன், மறக்க விட்டார். 2 நிமிஷத்தில் முடிச்சலான் இருந்தேன், இவர் என்னை 10 நிமிஷம் பேச வைப்பார். அப்படியா, பரவாயில்ல விடுங்க மேடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இதுதான் கும்பாபிஷேகம் பண்ணுறப்பமும் அதே தான் பண்ணியிருந்தோம். கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப எவ்வளோ பேர் சொன்னாலும் என் மைண்டில் இருக்கிறது இதில் இறக்காம விட மாட்டேன். இதில் என்னென்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதும் என்ன பண்ணியிருந்தோம்னா அதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். சிறுதெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு எல்லாத்துக்கும் தனித்தனியாக, அபிராமி அந்தாதி பாடுறது தனியாக, திருமுறைகள் பாடுறது தனியாக, பன்னிசை நிகழ்ச்சி பாடுறது எல்லாமே தனித்தனியாக பாடி தனித்தனியாக தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் விழா இது எல்லாமே முழுமையாக தான் இதில் கோயில் எல்லாமே பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயமாக இந்த மேடையில் மீதி இருக்கிற அன்னமாரனுடைய பெரிய வரலாறே எங்கிட்ட இருக்குது. இந்த சாமி எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சு, இந்த சிலைகள் எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சுங்கிறது ஒரு பெரிய புத்தகமாகவே நான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு பெரிய புத்தகமாகவே எழுதி வச்சுருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து இந்த வழிமுறைகளையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே சொல்கிறோம். இந்த கோயில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் விருத்தி பட்டு இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குதுன்னா நம்ம செஞ்ச செயல்பாடுகள் சின்னது, ஆனால் செஞ்ச செயல்பாடு உள்ளபூர்வமாகவும் உணர்வாகவும் பாசத்தாலையும் செய்யப்பட்டதால் இங்கே இருக்கிறவங்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் அவங்க நிறைவாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த கோயில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் விருத்தியாக இருக்குதுன்னு சொல்லி பேசுவதற்கு நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கம்பன் கலைக்கூடத்துக்கு சேரண்ணா சொன்னார், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு 150 வருஷம் கழிச்சு இந்த கம்பன் கலைக்கூடம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை 150 வருஷம் கழிச்சு நானே மைக்கில் பேசுகிறப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை திருப்பி சொல்கிறேங்க மேடம். நன்றி.
மச்சது கொடி செய்தீரா அற்புதரது கொடு சுபிரமணி படும் புனமதனிடமாடி அற்புத மகளுடனத்திரு முருகன கற்பன மனமருள் பெருமாளே மத்தவள் மலர் கொடு
आंजनेय वरद गोविंदा हरे गोविंदम राम नाम में சொன்னாள் அங்கே வருவான் ஹனுமான் சீமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் ராம நாமமே சொன்னால் அங்கே வருவான் ஹனுமான் ராம நாமமே சொன்னால் அங்கே வருவான் ஹனுமான் சேமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் சேமங்கள் யாவையும் தருவான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் ராம நாமமே சொன்னால் அங்கே
தேடி வந்தோர் உள்ளமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை. மருதமலை மாமணியே முருகையா. மருதமலை மாமணியே முருகையா. தேவரில் குலம் காக்கும் வேளையா. மருதமலை மாமணியே முருகையா. தேவரில் குலம் காக்கும் வேளையா. மறவே நான் மறவே சத்தங்கடலென பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே சத்தங்கடலென பக்தி பெருகிட வருவேன் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் மறு ஆறு முகம் காணமெல்லாம்
மலையது நதியது கடலது கடலும் உனது கருணை எழுவதே வருவான் முகனே வேலை மருதமலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரில் குளம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே மருதமலை மாமணியே விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவள் பள்ளிரு தோழு வழிக்கு துணை வடிவேலு செங்கோடல் மயூரமுமே முத்தை தருபத்தி திருநகையத்தி கிழத்தி தரவண முத்தி குருவித்து குருபரணனவோது முத்தை தருபத்தி திருநகையத்தி கிழத்தி தரவண முத்தி குருவித்து குருபரணனவோது கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருமருள் முப்பத்து முவர்க்க தமரருமடி தலைதத்த கணிதொடு ஒத்தை கிரிமத்தை ஒரு துருவட்ட பகழ்வட்ட திகழ்கிறவாக பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுமொரு பட்ச தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே இத்தித்தைய
சித்திர பவுனிக்கு திகழகோது கொட்டுப்பனை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புனை புக்கு பிடிகன முதுகூகி பொட்டள நட்பற்ற உணரை வெட்டி பழிகிட்டு குடகிரி குத்து படமுத்து பொறவள பெருமாளே பத்தற்கிற தட்டை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு வட்சத்தொடு நச்சி தருள்வது ஒரு நாளே திட்டிட்டய மொத்த பரிபுரணித்தற் பதம் வைத்து பைரவிதி கொட்டணைத்த கழுகொடு கழுதாளே அருதரும் பெருமாளே அருதரும் பெருமாளே பெருமாளே दीपमंगल ज्योति नमो नम तूय गौबललीला नमो नम देवकुलजरी पागा नमो नम अरुळधारा ईदलूपण कोलान बूदलू मोदलू गुणाचारनीदियो वीरमू गुरु श्रीपाद देवयो दीपमंगल ज्योति नमो नम भूय गौबललीला नमो नम देवकुलजरी पागा नमो नम अरुळधार 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 வெற்றிவடிவேல் முருகனுக்கு தென்னாருடைய சிவனே போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தம்.